அடியேன் ராமானுஜதாசன். இன்னைக்கு நாம வாமன அவதாரம் பத்தி பார்க்கலாமா? முன்பு அமிர்த மதனம் நடந்தபோது அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்காம போச்சு. அதனால அசுரர்கள் ரொம்ப கோவமாயிட்டா. தேவர்களோட கடுமையா போர் செய்ய ஆரம்பிச்சா. இது மிகப்பெரிய தேவாசுர போரா இருந்தது. இதுல மகாபலி இந்திரனால கொல்லப்பட்டான். ஆனா அசுரகுரு சுக்கராச்சாரியார் சஞ்சீவினிங்கிற மந்திரத்தால அவனுக்கு உயிர் வாழ செஞ்சார். அதுக்கப்புறம் பலி சக்கரவர்த்தியோட சுக்கராச்சாரியோட உதவியால மிகப்பெரிய விஸ்வஜித்துங்கிற யாகத்தை பண்ணி தன்னோட பலத்தை பெருக்கினா மிக வலிமையானவனா ஆயிட்டான். அப்புறம் திரும்பவும் தேவர்களோட போர் செய்ய போனான். ஆனா இந்த தடவை பலியோட வலிமையை பார்த்த இந்திராதி தேவர்கள்லாம் என்ன பண்ணிட்டான்னா, அவன்கிட்ட போர் செய்யாம பயந்து போய் இந்திரலோகத்தை விட்டுட்டே மறைஞ்சு போய் வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்ப தேவர்களோட அம்மாவான அதித்திக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நல்ல கஷ்டப்பட்டு தவம் முடிஞ்சு அதித்தியோட வீட்டுக்கு வரார். அதித்தியை பார்த்து ஏன் ரொம்ப இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்கிறா. அப்ப அதித்தி, என்னோட குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டமா செல்வத்தெல்லாம் இழந்து கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அதனால என்னோட பிள்ளைகள்லாம் அவங்க திரும்ப அவங்களோட செல்வத்தெல்லாம் பெறணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறா. கேட்டுட்டு, எனக்கு நல்ல ஒரு வலிமையான ஒரு குழந்தை இருந்தால் அவள்லாம் அந்த கஷ்டத்துலேருந்து மேலுவா தானே, அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ கஷ்யபர் தான் முன்னாடி பிரஜா உற்பத்தி நடக்கும்போது தனக்கு பிரம்மா பயோவிரதம் அப்படிங்கிற விரதத்தை பற்றி சொன்னார். நான் உனக்கு இப்போ அந்த விரதத்தை பற்றி சொல்கிறேன். நீ அந்த விரதத்தை பக்தியோட விக்னம் இல்லாமல் ஒழுங்காக 12 நாளுக்கு பால் மட்டுமே சாப்பிட்டுட்டு பாலால் சமைக்கப்பட்ட அன்னத்தை அந்தணர்களுக்கு போட்டுட்டு ஹோமம் யாகம் பூஜைகள் எல்லாம் ஒழுங்காக செஞ்சியானா நீ விரும்பக்கூடிய ஒரு குழந்தை உனக்கு பிறப்பான் அப்படிங்கிறார். ஆதித்யம் அப்படியே அந்த விரதத்தை முடிக்கிறவும் மகாவிஷ்ணு அவர் முன்னாடி நான் உனக்கு பிறக்க போறேன், ஆனா என்னால பலியை அழிக்க முடியாது, வேறு உபாயத்தால உன் பிள்ளைகள் இழந்த செல்வத்தை திரும்ப கிடைக்க செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆவணி மாதம் வளர்ப்பறையில வரக்கூடிய விஜய துவாதசி திதியில திருவோண நட்சத்திரத்துல வாமனர் அதித்திக்கும் கஷ்யபருக்கும் பிறக்கிறார். மிக சிறிய குள்ள வடிவமா பிறக்கார். பிறக்கும் போதே ரத்ன கீடம், சங்கு சக்கரம், கதை, பத்மம், பட்டு பீதாம்பரத்தோட தோள்வளை, கைவளை, மார்பில ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், கால்கள்ல கொலுசோட வாமனர் மிக ஆச்சரியமா பிறக்கிறார். அவர் பிறந்த போது வானவர்கள்லாம் அவரோட கஷ்யபரோட வீட்டுல பூ மாறி பொழியறாளாம். 7 உலகமும் ஆனந்தமயமா இருக்கான், எங்கேயும் மகிழ்ச்சியா இருந்துதான். பிறந்த உடனே பிரகஸ்பதி குரு இருக்கார் இல்லையா, கஷ்யப முனிவரை முன்னால வச்சு ஜாதகர்மா அதாவது பெயர் சூட்டு விழாவை விமர்சையா செய்யறார். இவர் பிறக்கும் போதே குள்ள வடிவமா வளர்ந்துட்டாரே, அதனால உடனேயே பிரம்ம உபதேசம் அதான் உபநயனம் பண்ணணும் இல்லையா, அதையும் விமர்சையா செய்யறார். இந்த பிரம்ம உபதேசத்துல காயத்ரி மந்திரத்தை சூரிய பகவானே அவருக்கு உபதேசம் செய்யறார். பிரகஸ்பதி பூனல்ல கொடுக்குறார். கஷ்யப முனிவர் முஞ்சிங்கிற புல்ல கொடுக்குறார். பூமி தாயார் மாந்தோலையும், காட்டுக்கு தேவனான சந்திர பகவான் பலாச தண்டத்தையும், தாயான அதித்தி மானம் மறைக்கிறதுக்கு கௌபீனத்தையும், விண்ணுலக தேவர்கள் குடையும், சப்த ரிஷிகள் குச்சங்கிற தர்ப்பப்புள்ளையும், சரஸ்வதி தேவி அக்ஷமாலைய, குபேரன் பிக்ஷ பாத்திரமும் கொடுக்குறான். அன்னபூர்ணியான உமாதேவி அதுல பிக்ஷையும் விடுறா. இப்படியா உபேந்திரனோட உபநயனம் ரொம்ப இணைந்துதான் முடியறது. புனித நீரால 4 புறமும் சுத்தப்படுத்தி தர்ப்பப்புல் பரப்பி சமிதாதானமும் முடியறது. இதுக்கப்புறம் வாமனருக்கு மிகுந்த செல்வத்தோடைய பலி நிறைய அந்தணர்களை வச்சு அஸ்வமேத யாகம் பண்றதா கேள்விப்படுறார். உடனே அங்க போக கிளம்புறச்சு எங்க தன்னோட மார்பில இருக்கிற மகாலட்சுமியால பலிக்கு அருட்கடாட்சம் கிடைச்சிடுமோன்னு பயந்த வாமனர் என்ன பண்றாருன்னா, நானும் பிரம்மச்சாரி பிக்ஷ வாங்க போக போறேன், நீ ஒரு 10 நாளைக்கு உன் பிறந்தாத்துக்கு போயிட்டு வான்னு சொல்றார் பெரு தாயாரை பார்த்து. ஆனா தாயாரோ அகலகில்லேன் உரை மார்பா இல்லையா, அதனால போக மாட்டேன்னு சொல்றா. உடனே பெருமாள் என்ன பண்றாருன்னா, தன் மான்தோல் மறுபடியால தாயாரோட ஹிருதயத்தை மறைக்கிறா. ஏன் மறைக்கிற அப்படின்னு கேட்கிறா தாயார். உடனே பெருமாள் சொல்றார், நீ இருக்கிற இடம் அந்த பிறம், அதை எங்கேயாவது வெளியில காட்டலாமா, அதான் மறைக்கிறேன் அப்படின்னு சொல்றார் பெருமாள். இப்படியா வாமனர் நர்மதா நதியில வடக்கு புறத்துல இருக்கிற பிருகுகச்சங்கிற உயர்ந்த தேசத்துல அந்தணர்களை ரித்விக்குகளா வச்சு பலி சக்கரவர்த்தி செய்யற வேள்விக்கு போறார் வாமனர். அந்த வேள்வி சாயல்ல வாமனர் நுழையும் போதே அங்க இருக்கிற அவளோட தேஜஸ் எல்லாம் அங்கறதான். அப்படி பிரகாசமா இவரோட தேஜஸ் ஒளிக்கிறதா. இங்கேயே வானத்துல இருக்கிற ஒரு சூரியன் கீழே இறங்கி வந்த மாதிரி இருந்துதான். இவரை பார்த்த உடனே எல்லாரும் எழுந்து நின்னுடாலாம். பலி சக்கரவர்த்தி ஓடி அவரை வரவேற்கிறான். அவரோட தேஜஸை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டானாம். அவரோட உருவத்துல அந்த உருவத்துக்கு அதுக்கேத்தாமான அவயவங்கள்லாம் சின்ன சின்னதா பார்க்க தெவிட்டாத அழகோட இருந்தாராம். அதனால பலி சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்தான். அவரை வரவேற்பு கூறி அவருக்கு மிகுந்த பெருந்த ஒரு ஆசனத்தை கொடுத்தானாம். கொடுத்துட்டு அவர்கிட்ட கேட்கறானா, அவருக்கு ஸ்ரீபாத தீர்த்தத்தால அக்ஞ பாத்தியம்லாம் பண்ணிட்டு அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறானா. நான் உங்களுக்கு என்ன செய்யணும், என்னோட வேள்வி சாலைக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறானா. உங்களுக்கு பசுக்கள் வேணுமா, பொண்ணு வேணுமா, வாசம் செய்யற பெரிய வீடு வேணுமா, ருசியான உணவு வேணுமா, குடிப்பதற்கு இனிய பானம் வேணுமா, இல்ல நீங்களும் ரொம்ப பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால மனம் செய்து கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல அந்தன சிறுமியா பார்க்கட்டுமா, செழுமையான கிராமங்கள் வேணுமா, குதிரைகள் வேணுமா, யானைகள் வேணுமா, தேர் வேணுமா, எது வேணும் தங்களுக்கு அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான் பலி. பலியோட இந்த இனிமையான வார்த்தையை கேட்ட வாமனருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுதான். ஆனா வாமனர் சொல்றாராம், எனக்கு என்னோட திருவடியால 3 அடி மண் இருந்தா போரும்பா, பேராசையெல்லாம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றாராம் வாமனர். பலிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டான். நீங்க என்ன இன்னும் குழந்தையாவே இருக்கு, நல்ல ஒரு இதுவை கேட்க வேண்டாமா, உங்களோட சிறிய திருவடியால இப்படி அளந்தா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறானா பலி. என்கிட்ட யாசகம் பெற்றவா வேற எங்கேயும் யாசகம்லாம் பெறக்கூடாது, நீங்க எங்கிட்டயே எல்லாத்தையும் வாங்கிக்கணும், என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு கேட்கறானா. எனக்கு எந்த பேராசையும் இல்லை, எனக்கு என் திருவடியால 3 அடி மண் மட்டும் போறோம் அப்படின்னு சொல்றாராம் வாமனர்.
அப்போ சுக்கிராச்சாரியார் அவரோட தேஜஸ பார்த்துட்டு மகாவிஷ்ணுவே வந்திருக்கிறதா, நீ வந்து அவருக்கு தானம் குடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாராம் தானம் குடுக்காததுக்கு. தானம் குடுக்க வேண்டாங்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் உண்டோ அத்தனையும் சொல்றானாம். ஆனா மகாபலி என்ன சொல்றானாம், என் உயிரே போனாலும் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். அதனால வர கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் நான் அத தாங்கிப்பேன். அதனால நம்ப குடுத்தே ஆவேன். தானம் குடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்றானாம். அதனால சுக்கிராச்சாரியார் ரொம்ப கோவமாயிட்டார். என்ன மதிக்கலல்ல நீ எல்லா செல்வத்தையும் இழந்து போவ போ அப்படின்னு சாபம் குடுக்குறாராம். மகாபலி கிரமமா எப்படி தானம் குடுக்கணுமோ அப்படிங்கிறதுனால அந்த மாரி எல்லாம் எல்லா இதையும் பண்ணிட்டு அப்படி நீர வார்க்கிறானாம். அந்த நீர் வந்து வாமனரோட கையில பட்ட உடனே அப்படியே வளர ஆரம்பிச்சுட்டானாம். இவனுக்கு ஆச்சரியமா போயிட்டான். பலி வந்து அவரோட உடம்புல திருமேனில எல்லா உலகத்தையும் பார்க்குறானாம். அவனுக்கு ஆச்சரியமா இருந்ததாம். அப்படி வானுக்கும் பூமிக்குமா வளர்ந்த பெருமாள் என்ன பண்றானா, ஒரு திருவடியால மேல் உலகத்தெல்லாம் அளக்குறாராம். இன்னொரு திருவடியால கீழ் உலகத்தெல்லாம் அளக்குறாராம். பலி நீ எனக்கு 3 அடி குடுக்குறேன்னு சொன்ன. இப்ப எனக்கு 2 அடி தான் குடுத்துருக்க. நீ என்ன ஏமாத்திட்ட. நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு கடுமையா சொல்றார். ஆனா மகாபலி துளி கூட பயப்படாம பவ்யமா உங்களோட 3வது அடிய என் தலைமையில வைங்க. உங்க திருவடிய என் தலைமையில வச்சா 3வது அடியும் ஆச்சு. சொத்துக்கள் எல்லாம் அளந்தீங்க. சொத்துக்கு உடையவனையும் அளந்தாக 3 அடியும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றானாம் பலி. வாமனர் மிகுந்த மகிழ்ச்சியோட தன்னோட திருவடிய அவன் தலைமையில வச்சு 3வது அடிய அளந்து அவன நீ சுதல உலகத்துல போய் இரு அப்படின்னு சொல்றார். அடுத்த மன்வந்திரத்துல சாவர்ணிங்கிற மன்வந்திரத்துல நீ இந்திரனா இருப்ப. அதுவரையும் நீ சுதல உலகத்துல போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாராம். இப்படிப்பட்ட இந்த வாமன ஜெயந்திய கேரளால ரொம்ப விமர்சையா ஓணம் திருவோணம்னு திருவோணத்தை ஓணம் பண்டிகையா செலிப்ரேட் பண்றாங்க. கேரளால திருக்காட்டரை, திருமானிக்குழி, திருக்கோவலூர், நம்ம தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள், திருக்குறுங்குடி இதெல்லாம் வாமன திவ்ய தேசம். சீர்காழியில திரு காய்ச்சிராம விண்ணகரங்கிறதும் வாமன திவ்ய தேசம். இந்த வாமன அவதாரம் நமக்கு என்ன சொல்றதுன்னா, நம்ம பேராசையோட இருக்கக்கூடாது, கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான், திருப்தியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாமன அவதார கதையே நமக்கு.